யாரும் உள்ள போகாதீங்க மேடம். கல்யாணம் நிச்சயம் இருக்கு. உடம்புல தீக்காயம் படாம பாத்துக்கணும்பா. என்னங்க இது இப்படி சேரு ஃபயர் ஆயிருக்கு? நல்ல வேலை அங்க யாருமே இல்ல. ஒருவேளை யாராவது இருந்திருந்தா. சம்மந்தி என்ன பேசுறீங்க நீங்க? எங்க நான் பொதுவா தாங்க சொல்றேன். யாராவது அங்க இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? லோகோ வேற எரிஞ்சிருச்சு. லோகோ எரிஞ்சு போச்சுன்னா மொத்த கம்பெனியே எரிஞ்சு போன மாதிரி தானே. சமந்தி, எனக்கு ஒண்ணுமே புரியல. அது எப்படி கரெக்டா தாலி செய்யறதுக்கு தங்கத்தை எடுத்து குடுக்கறப்போ இந்த மாதிரி ஒரு அபசகுணம் நடக்கும்? முதல்ல அது என்னன்னு பார்த்து சரி பண்ணுங்க. மத்தது எதுவா இருந்தாலும் அப்புறம் பாத்துக்கலாம். இப்பயாவது நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. மேடம், ஏற்கனவே எரிஞ்சு கிடக்கு. நீங்க வேற புதுசா எதையும் ஆரம்பிக்காதீங்க. அமைதியா இருங்க. நமச்சி, ஏங்க இங்க வாங்க. போனவங்க என்ன ஆனாங்க, என்ன நடந்துச்சுன்னு ஒரு ஃபோன் பண்ணி விசாரிச்சீங்களா? என்ன கீதா பேசுற? அவங்க எவ்வளவு பதட்டத்துல இருப்பாங்க. இப்ப நான் ஃபோன் பண்ண முடியுமா? அதுக்கு அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியாம நாம இப்படியே உட்கார்ந்துட்டு இருக்க முடியுமா? எரிஞ்சு விழுந்துச்சோ இடிஞ்சு விழுந்துச்சோ எத்தனை பேர் செத்தாங்க ஏதாவது தெரியணும்ல. ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஏங்க நான் என்ன இல்லாததையா சொல்லிட்டேன்? உங்க கண்ணு முன்னால தானே அவங்க ஆபீஸ் நெருப்பு பிடிச்சு எரியுதுன்னு சொல்லி எல்லாரும் கிளம்பி போனாங்க. உங்க பொண்ணோட ராசி என்ன ராசின்னு தெரியல. எத்தனை பேரை காவு வாங்க போகுதோ, எத்தனை பேரை பலி வாங்க போகுதோ எல்லாம் அந்த ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். உங்க பொண்ணுக்கு ராசி உச்சத்துல இருக்கு போல. நடத்துங்க நடத்துங்க. ஏய் கீதா, நீ ஏன் தேவையில்லாம இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? இப்ப வாயை மூட போறியா இல்லையா? வா பேசாம வா. தான் கூப்பிடுறாங்க. அத்தை வாங்க.
இத்தனை வருஷத்துல உன்னை மனசார கை கூப்பி கும்பிட்டது 1-2 தடவை தான். அது தப்புனா என்ன பழிவாங்க? என் பொண்ணு என்ன பண்ணா? இவ்வளவு கஷ்டப்பட்டு போராடி எல்லாத்தையும் இழந்து இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்க. கடைசி நேரத்துல இப்படி ஒண்ணு நடந்தா எப்படி? அத்தை, நம்ம ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா? என்ன பேசுற நீ? உங்க பையன் இந்த கல்யாணம் வேணாம் வேணான்னு சொல்லியும் நாம தான் தேவையில்லாம அடம் பிடிச்சிட்டோமா? நீ கொஞ்சம் வாய மூடு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் இதெல்லாம் ஏன் நடக்கணும்? சாமி நல்லவங்களை தான் சோதிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இங்க இருக்கிறதுலயே நாம தான் நல்லவங்க நினைச்சுக்கோ. நினைச்சுக்கிட்டா மட்டும் என் பொண்ணோட வாழ்க்கை சரியாயிடுமா? வாசுகி, இப்ப என்னாச்சுன்னு இப்படி எல்லாம் பேசுற? இன்னும் என்னத்த ஆகணும்? அவங்க எல்லாம் என்ன பேசிட்டு போறாங்கன்னு பாத்தீங்களா? ஐயோ, யாரோ பேசுறதெல்லாம் காதுல வாங்கினோம்னா நாம உயிர் வாழவே முடியாது. கோதியும் நடேசனும் வரட்டும், அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். சரஸ்வதி, உனக்கு எப்படி தைரியம் சொல்றதுன்னு எனக்கு தெரியலடி. சமாதானம் சொல்ற அளவுக்கு இது சாதாரண விஷயமும் அல்ல. உன் மனசு எந்த அளவுக்கு கஷ்டப்படுதுன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. முதல்ல தமிழுக்கு ஃபோன் பண்ண. ஏய், ஃபோன் பண்ணடி. சம்பந்தி, இன்சூரன்ஸ் பண்ணிருக்கீங்கல்ல, மனசை தளர விடாதீங்க. எனக்கு என்னமோ இது அபசகுண மாதிரி தான் இருக்கு. என்ன சம்பந்தி சொல்றீங்க? நீங்க தானே எல்லாத்துக்கும் சாஸ்திரம் சம்பிரதாயம் எல்லாம் பாப்பீங்க. ஒரு நல்ல காரியம் நடக்கிறப்போ தடங்கள் வருதுன்னா அது மூலமா ஏதோ சிக்னல் வருதுன்னு அர்த்தம். சம்பந்தி, திரும்ப அதை பத்தி பேச வேண்டாம். நானே ரொம்ப வேதனையில இருக்கேன். நீங்க பயப்படக்கூடாது, தைரியமா இருக்கணும்ன்றதுக்காக தான் நான் ஆறுதல் சொல்லிட்டு இருக்கேன். ஹலோ சரஸ்வதி. தமிழ், எனக்கு ஆச்சு. ஃபயர் ஆக்சிடென்ட்னு போனீங்களே. இல்ல, பயப்படுற அளவுக்குலாம் ஒண்ணும் இல்ல. யாருக்கும் எதுவும் ஆள் இல்லைங்க. இது ஏதாவது அபசகனமா இருக்குமா தமிழ்? பயமா இருக்குங்க. ஏய், என்ன பேசுற நீ? நெருப்பு எரியுறது அபசகுணம்னா நம்ம நெருப்பு முன்னாடி தான் தாலி கட்டுறோம். அப்ப அது அபசகுணமா? இதோ பாரு, இது அபசகுணம்லாம் கிடையாது, ஆக்சிடென்ட். நீ ஒன்னும் கவலைப்படாம மனசு போட்டு குழப்பிக்காத. நான் குழந்தை அந்த கிளம்பி வந்துடுறோம். என்னடி சொல்றாரு? வந்து சொல்றாரு. எனக்கு எங்க அம்மாவை நினைச்சாதான் கஷ்டமா இருக்குடி. இந்த அளவுக்கு அவர் உடைச்சு போய் நான் பார்த்ததே இல்லை. சம்பந்தி, நடந்தது நடந்து போச்சு. இதையே நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருந்தா எப்படி? நீங்களே மனசை விட்டுட்டீங்கன்னா மத்தவங்கள பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அடுத்து என்ன பண்ணணுங்கிறத முடிவு பண்ணுங்க. இவ்ளோ பெரிய அபசகுணம் நடந்திருக்குன்னா கம்பெனி ஒர்க்க கொஞ்ச நாளைக்கு நிறுத்தி வைங்க. ஐயோ சம்பந்தி, வேலை பாக்குறவங்க எல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டுருவாங்க. அதுக்காக நம்ம வீட்டு கல்யாணத்தை தள்ளி வைக்க முடியும்? ஏதோ ஒரு கெட்டதோட அறிகுறி தான் இது. எப்படி சமாளிக்க போறீங்க? ஏங்க, நம்ம ஜோசியர் சுந்தர அண்ணனை கோயிலுக்கு வர சொல்றீங்களா?
நாங்கெல்லாம் உயிரை கையில புடிச்சிட்டு இருக்கோம். நல்லதா ஒரு வார்த்தை சொல்லுங்க. கவலைப்படாதீங்க அண்ணி, பெருசா ஒண்ணும் இல்ல. சம்மந்தி, கம்பெனியில தீ பிடிச்சதுன்னு சொன்ன உடனே எல்லாரும் பதறி போயிட்டோம். யாருக்கும் ஒன்றும் ஆகல இல்ல? அம்மா, இப்ப கூட எல்லாரும் திடீர்னு கிளம்பி போயிட்டீங்களே. என் பேத்தி வாழ்க்கை என்னாகுன்னு கேட்காம கம்பெனியில் உள்ள ஒர்க்கர்ஸ் நிலைமை என்னாச்சுன்னு கேட்டீங்க பாத்தீங்களா? இதுதாங்க பெரிய மனசுங்கிறது. பெரிய மனசு இருந்து என்ன சம்பந்தி பிரோஜனம்? அவங்க பேத்திக்கு நேரமே சரியில்லையே. என்னம்மா இப்படி சொல்றீங்க? இத வேற விளக்கமா சொல்லணுமா? தங்கத்தை எடுத்து கொடுக்கும்போது ஐயோ பத்திக்கிச்சேன்னு கத்துனாங்களே, இது எவ்வளவு பெரிய அபசகுணம். சம்பந்தி, அவங்களையே முறைக்கிறீங்க. கம்பெனில இருக்க எம்டி ரூமே பத்திக்குச்சு. அந்த கம்பெனிக்கு எம்டி மாதிரி இருக்கிற முதலாள் யாரு? தமிழ். இப்ப கூட தமிழ் அந்த ரூம்குள்ள வந்தா கார்த்தி அந்த எம்டி சேரை விட்டு கொடுக்கணுமாம்ல. அப்படிப்பட்ட எம்டி சேரே பத்தி எரிஞ்சதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? ஷார்ட் சர்க்கிட்டே தீ பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். கரெக்ட் தான். ஆனா அது எப்படி கம்பெனி லோகோ கரெக்டா எரிஞ்சு போகும்? என்கிட்ட கேக்குறத விட சென்டிமெண்ட்ல நம்பிக்கை வச்சிருக்க உங்க அம்மா கிட்ட கேட்டா அவங்க பதில் சொல்லுவாங்க. மத்தவங்களுக்கெல்லாம் சின்ன தடங்கள் வந்தா கூட அபசகுணம் அப்படி இப்படின்னு சம்பந்தியமா தானே சொல்லுவாங்க. சம்மந்திமா, ஏதோ நடக்கக்கூடாது நடந்து போச்சு. திரும்ப திரும்ப அதையே பேசி ஏன் மத்தவங்க மனசை புண்படுத்துறீங்க? என்ன சொல்றீங்க? நடக்க கூடாததுன்னா ஏதோ வெளியூர்லயோ வெளிநாட்டிலயோ இல்ல, என் பொண்ணு வாழ்ற வீட்டுல நடந்திருக்கு. நாளைக்கே ஒரு நல்ல காரியம் பண்றப்போ இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு நடந்துச்சுன்னா? சம்மந்தி, ஏதோ நடந்துருச்சு, மறுபடியும் ஏன் அது நடக்கும்னு நினைக்கிறீங்க? அப்படி இல்லைங்க. நடந்ததுக்கு என்ன பரிகாரம்? பரிகாரம்னா ஜோசியர் வர சொல்லிருக்கோம்ல, அவர் சொல்லுவாரு. அதான் நடந்து முடிஞ்சிருச்சேங்க. இதுக்கு எதுக்கு புதுசா ஜோசியர்லாம்? ஏங்க, பரிகாரத்தை ஜோசியர் தாங்க சொல்லுவாரு, நாம முடிவு பண்ண முடியாது. ஜோசியர் வர வரைக்கும் எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருப்போம். போய் உட்காருங்க, போங்க போய் உட்காருங்க. ஏமா, சம்மந்தி எங்க? நீங்க போனப்போ போய் உட்கார்ந்தவர் தான் இன்னும் அங்கேயே இருக்காரு. அவர் மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாரு. மாமா, அவர் போய் கூட்டிட்டு வரலாம். என்னப்பா ஜோசியர்ல வர சொல்றாங்க? அவர் எதுனா ஒண்ணு கிடக்க ஒண்ணு சொல்ல போய் நம்ம எக்கத்தப்பா குதிப்பாங்களே. இரு, என்னன்னு பாக்குறேன். எங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு? சம்மந்தி, சம்மந்தி, என்னாச்சு உங்களுக்கு? எந்திரிங்க, எந்திரிங்க அண்ணா. அண்ணா எழுந்திரிங்க அண்ணா. எந்திரிங்க, வாங்க. என்னங்க இது? இத பாருங்க அண்ணா, தயவு செஞ்சு நீங்க மனசை தளர விடாதீங்க. நாங்க எங்க கம்பெனியை கோயிலுக்கு சமமா வச்சு பாக்குறோம். அந்த இடத்துல நெருப்பு பிடிச்சிருச்சுன்னதும் மனசு பதறிடுச்சு. அதனால தான் ஓடணும். ஆனா அங்க இருந்த யாருக்கும் எதுவுமே ஆகல. அது ஒண்ணு போதும். ஆமா சம்மந்தி, இவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட் நடந்தும் யாருக்கும் சின்ன காயம் கூட பண்ணலன்னா என்ன அர்த்தம்? நமக்கு கெட்ட நேரம்னு அர்த்தம்? நமக்கு நேரம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஏதோ பெருசா நடக்க இருந்தது, நம்ம நல்ல நேரத்தால எல்லாம் விலகி போச்சுன்னு நினைச்சுக்கோங்க. நீங்க எங்களை சமாதானப்படுத்துறதுக்காக சொல்றீங்க. என் பொண்ணுக்காக நான் பட்ட கஷ்டமெல்லாம் எங்க வீணா போயிடுமோன்னு ஒரு நிமிஷம் என் மூச்சே நின்று போயிடுச்சு. சம்மந்தி, என்ன இதுக்கு போய் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? அண்ணே, தயவு செஞ்சு அப்படிலாம் நினைக்காதீங்க. கண்டிப்பா நல்லதுதான் நடக்கும். அம்மா, ஜோசியர் வந்துட்டாருமா. அண்ணா வாங்க வாங்க போலாம். வாங்க. எனக்கு வாமா, வா.
எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க. இந்த 2 ஜாதகக்காரங்களோட பொருத்தமும் அமோகமா இருக்கு. இன்னைக்கு கம்பெனில நெருப்பு பிடிச்சிருச்சு. அதனால ஜாதகத்தை பார்க்கணும்னு கோத தங்கச்சி கூப்பிட்டுருக்கு. ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கங்க. இந்த ஜாதகத்தால எந்த விபரீதமும் நடக்கல. ஒருவேளை நடந்த ஃபயர் ஆக்சிடென்ட் பெருசாகாம சின்னதா ஆனதுக்கு வேணா இந்த ஜாதகம் உதவி பண்ணியிருக்கோம். இந்த 2 ஜாதகமும் ஒண்ணு சேர்ந்தா சுத்தி இருக்கிறவங்களுக்கு நல்லது நடக்குமே தவிர இம்மி அளவு கூட கெட்டது நடக்காது. இன்னைக்கு கம்பெனியில் நடந்த ஃபயர் ஆக்சிடென்ட் இந்த ஜாதகத்தால வந்த கோளாறா தெரியல, ஏதோ யதார்த்தமா நடந்திருக்கு. இதை நினைச்சு யாரும் மனசை போட்டு குழப்பிக்க வேண்டாம். நீங்க எதை பத்தியும் யோசிக்காம ஜாம்னு கல்யாண வேலையை ஆரம்பிங்க. என்னங்க பேசுறீங்க? அவ்வளவு பெரிய ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, ரொம்ப சாதாரணமா ஒண்ணும் இல்லைன்னு சொல்றீங்க? ஏமா இல்லன்றதை இல்லன்னு தானமா சொல்லுவாங்க. இதோ பாருங்க, என் பொண்ணு இந்த வீட்ல வாழ்ந்துட்டு இருக்கா. நீங்க பாட்டுக்கு ஏதாவது சொல்லிட்டு போயிடுவீங்க. நாளைக்கு தப்பு நடந்தா யாருக்கு பாதிப்பு? இங்க பாருங்கம்மா, இவங்க 2 பேர் ஜாதகத்தையும் நான் நல்லா பார்த்துட்டேன். அதுல எந்த பிரச்சனையும் இல்ல. வேணா உங்க பொண்ணு ஜாதகத்தை கொடுங்க, அதையும் ஒரு வாட்டி பார்த்துருவோம். அதால ஏதாவது பிரச்சனை இருந்தா கிளியர் பண்ணிடலாம். அண்ணே, அதெல்லாம் ஏற்கனவே பார்த்து முடிவு பண்ணதுதான். அதான் ஜாதகத்துல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. இது ஏதோ யதார்த்தமா நடந்தது, இதை இதோட விட்டுருவோமே. சரிம்மா, அப்ப நான் கிளம்புறேன். வரேன்ப்பா. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. தேங்க்ஸ் எல்லாம் எதுக்குப்பா, வரேன்.